வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாரதியாஸ் கடலூர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிக்ஸாப்ளே 62 ப்ரொஜெக்டர் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டி அண்டு லோ ப்ரைஸ் பட்ஜெட் ப்ரொஜெக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 10K இது வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆண்ட்ராய்ட் ப்ரொஜெக்டர். இது வந்து ஜெப்ரானிக்ஸ் பிராண்டட்லேருந்து வருது. இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. இது வந்து பர்சனலாக நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரொஜெக்டரை பற்றி நல்லா இருக்குது. இது வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவே போட்டிருக்கேன். சரி நண்பர்களே, நீங்கள் பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ண பண்ணுறதீங்க. இப்போ வாங்க நம்ம ப்ரொஜெக்டரை பற்றி ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாப் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் ஜூமிங்க்கு ஜூம் அவுட் இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கீஸ்டோன் கொடுத்துருக்காங்க. கீஸ்டோன் வந்து ஆட்டோமேட்டிக் கீஸ்டோன் தான். நம்ம வந்து ரிமோட்டில் மேனுவலாக வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வந்து ஒரு சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க. அதேமாரி லென்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு க்ரீனிஷ் லென்ஸ் மாரி கொடுத்துருக்காங்க. இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஐஆர் சென்சாரும், ஒரு HDMI, ஒரு ஆக்ஸ் அவுட்புட், அதுக்கப்புறம் USB இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏசி கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கார்டு மெயின்ஸ் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா LED ப்ரொஜெக்டர்ன்றதுனால ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏர் அவுட் ஆகிறதுக்காக அப்போ தான் ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். டாப் சைடு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் அவங்களோட லோகோ போட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பாட்டம் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபோம் மெஷ் மாரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பாக இருக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது ப்ரொஜெக்டரோட இன்டர்ஃபேஸ் இவ்வளோ தான். இப்போ நம்ம வந்து ப்ரொஜெக்டருக்கான ஆக்சசரிஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டருக்கான ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா லென்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ளாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு HDMI கேபிள் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா ஹை குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரிமோட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ரிமோட் ப்ளஸ் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து ஒரு 10 பட்டன்ஸ்குள்ளே வந்து அடங்குற மாரி காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாரி இருக்காது. எல்லாமே வந்து ஒரே பட்டன்லேயே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுற மாரி எல்லாத்தையும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மெயின்ஸ் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து நார்மல் தான், பரவாயில்ல, பெஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது. அடுத்தது இப்போ வந்து வீடியோ விஷுவல்